வணக்கம். இந்த நேரத்திலே நம்முடைய ஒற்றுமை நலன் கருதி அங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து விமானம் மூலமாகவும் ரயில் மூலமாகவும் இந்த ஜந்தர் மந்திரில் கூடியிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் நான் தியாகியை பற்றி கூறிவிட்டு ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நான் கூற ஆசைப்படுகிறேன். தியாகி இமானுவேல் சேகரன் என்று ஒருவர் இந்த பூமியில் விதைக்கப்படவில்லை என்றால் நாம் இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்க முடியாது என்பதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். மதம் சார்ந்து, மொழி சார்ந்து, இனம் சார்ந்து இந்த சமூக விடுதலைக்காக தன்னுடைய 33ஆம் வயதிலே அந்த ஆதிக்க சக்தியுடைய அவருடைய அந்த நயவஞ்சகத்தினால் அவர் கொல்லப்பட்டார். அவருக்கு தெரியும் நான் சாவேன் என்று. அப்பொழுது காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்த RS ஆறுமுகத்திற்கு எழுதியுள்ளார், நான் இறப்பது உறுதி, ஆனால் நான் இறந்து இந்த பூமியில் விழுகும் போது ஒவ்வொரு சொட்டு துளி ரத்தமும் இமானுவேல் சேகரனாக பிறந்திருப்பார்கள் என்பதை கூறிக்கொள்வதில் ஆசைப்படுகிறேன். இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் இமானுவேல் சேகரனால தான் நான் பார்க்கிறேன். ஏன் என்று கேட்டால் இந்த சமூகத்தில் இமானுவேல் சேகரன் வரை இருந்து தீபக் பாண்டியன் வரைக்கும் நம் அரசியலை வென்றெடுக்கவில்லை என்பதுதான் உண்மையான நம்முடைய கருத்து. நாம் அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்றால் நாம் ஒன்று கூற வேண்டும். மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த பட்டியல் வெளியேற்றத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இது நாம் இதை விட இன்னும் ஒரு காலம் கருதி அடுத்து கூட ஒரு டிசம்பர் கூட மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த ஜந்தர் மந்தர்ல நீங்க இருக்கக்கூடிய டெல்லி வாழ் மக்கள் ஆர்கனைஸ்டா பண்ண வேண்டும். ஏன் கேட்டீங்கன்னா நமக்கு 2026 எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டில். அதை வென்றெடுக்கிறதுக்கு நம்ம டிசம்பர்ல எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன்ல அரசியல் வாக்குறுதியில நாங்க பட்டியல் வெளியேற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை நாம் கொடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு நாம் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இரண்டே ஒரு விஷயம், வரலாற்றில் நாம் ஈர்க்கப்பட்டோம். களப்பிரர்கள் காலம் இருண்ட காலம் என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்டால் களப்பிரர்கள் காலத்தில் ஆரியர்கள் அங்கு நசுக்கப்பட்டார்கள். ராஜராஜ சோழத்தை காலத்தில் பொற்காலம் என்று கூறினார்கள். ஏன் என்று கேட்டால் ராஜராஜ சோழம் ஆரியரை பிராமணரை உயர்ந்த நிலையில் வைத்திருந்தார். அந்த நேரத்தில் நம்முடைய தேவேந்திர குல வேளாளர்கள் களத்துமேட்டில் மற்ற ஜாதியினருக்கு நெல்லை வாரி கொடுத்த இந்த வம்சம், களத்துமேட்டில் அனைத்து ஜாதியினருக்கும் நெல்லை வாரி கொடுத்த வம்சம் 1936 நீதி கட்சி நாம் வீழ்த்த போட்ட வரலாறு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கூட அதை நான் மீட்டெடுக்கிறதுக்காக நான் போராடுகிறோம். இன்றும் நம்முடைய கல்லூரியில, நம்முடைய பள்ளியில நம்முடைய மாணவர்கள் எஸ்லாம் என்று எந்திரிச்சு நிற்கும் போது நம்முடைய மாணவர்கள் தலை குனிந்து நிற்கக்கூடிய அந்த அவல நிலையை மாற்றி ஆக்க வேண்டும் என்றால் பட்டியல் வெளியேற்ற வேண்டும். ஆமா, பட்டியல் வெளியேற்றம் ஒன்றுதான் இந்த சமூகம் விடுதலைக்கான ஒரு இயக்கம். கலை, பண்பாடு, கலாச்சாரம் அனைத்தும் அடங்கிய இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இந்த சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும். ஆகையால் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு என் அன்பான வேண்டுகோள், நீங்கள் ஒற்றுமையை கடைபிடிங்கள். நீங்கள் ஒற்றுமையை கடங்கள். அரசியல் கடந்து நாங்களாம் சமூக உணர்வோடு, எங்களை யாரும் அழைக்கல, என்னை யாராவது அழைச்சாங்களான்னு சொல்லுங்க. எங்களுடைய உணர்வோடு, எங்க ரத்தத்தில் கலந்த உண்மையான ரத்தம் ஓடி என்ற உணர்வோடு நாங்கள் இந்த டெல்லி ஜந்தர் மந்திரில் நாங்கள் இந்த மக்களுக்காக குரல் கொடுத்துக்கோம். நீங்கள் ஒரு வேலை கேட்கலாம், இமானுவேல் சேகரன் குடும்பம் இத்தனை நாள் எங்க போயிருந்தது? நான் அதற்கு பதில் சொல்கிறேன். இந்த சமூகத்துடைய அவல நிலையை கண்டு, இந்த சமூகத்துடைய பிரித்தாளும் சூழ்ச்சியை கண்டு நாங்கள் குடும்பம் முழுவதுமாக இந்த சமூகத்திற்கான விடுதலைக்காக நாங்கள் ஜந்தர் மந்திரிலே குரல் கொடுத்திருக்கின்றோம் என்கிறே இந்த நேரத்தில் பதிவு பண்ணுகிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பரமக்குடியில் இருக்க குருபூஜை ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். இமானுவேல் சேகரன் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறி உள்ளார். 100 வருடம் கழித்து அவர் ஒன்றிணைக்கக்கூடிய மிக சக்தி, பல லட்சம் மக்கள் கூடுகிறார்கள். அந்த இடத்தில் தேவேந்திர பண்பாட்டு கழகம் என்ற ஒரு கழகம் இருக்கிறது. அவர்கள் அந்த எலெக்ஷன் இந்த எலெக்ஷன்ல எங்களுடைய சித்தி மகன் சக்கரவர்த்தி அவர்கள் அந்த தேவேந்திர பண்பாட்டு கழகத்திற்கு தலைவர் பதவிக்கு நிற்க போகிறார். அவளை வெற்றி அடைய செய்வதற்கு உங்களுடைய குரல்களை எல்லாம் எழுப்ப வேண்டும். ஏன் என்று கேட்டால் அந்த பரமக்குடி நகரிலே அனைத்து ஜாதியினருக்கு மிக பெரிய வானுயர்ந்த மகால் இருக்கிறது. நம்முடைய மகாலை போய் பாருங்கள், மிக அவல நிலையில் இருக்கு. மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள் இருக்கு. பரமக்குடியில் ஒரு கல்வி நிறுவனம் கூட மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த குடும்பத்துடன் ஒவ்வொருவரும் நாங்கள் இந்த சமூக விடுதலைக்காக நாங்கள் பாடுவோம். ஏன் என்று கேட்டால் இந்த சமூகத்திற்கு வர வேண்டிய கட்டாயம் அவசியமும் இந்த குடும்பத்திற்கு தேவைப்படுகிறது என்பதை கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த இந்த டெல்லி வாழ்
மக்களுக்கும் அண்ணன் காமராஜர் காமராஜர் மட்டும் அண்ணன் ஐயா நீங்க வந்துருங்க அப்படின்னாரு. ஆனால் கூட மிகப்பெரிய கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நெருக்கடிக்கு பிறகு நாங்கள் எவ்வாறு தமிழ்நாட்டில் பயணம் பண்ணுகிறோம் அப்படிங்கிறது சில உற்ற நண்பர்கள் தெரியும். எங்களுக்கு போலீஸ் நெருக்கடி இருக்குது, எங்களுக்கு அச்சுறுத்தல், அதையும் கடந்து எங்களுடைய மரணம் எப்போ நாள் சம்பவிக்கலாம், ஆனால் அதனால் ஒரு விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இன உணர்வோடு வந்திருக்க உங்கள் அறிவை மீண்டும் வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக